ஹாய் மக்களே, அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, நாசர், பிரகாஷ்ராஜ், ஜோஜு ஜார்ஜ், சிங்கம்புலி, கருணாகரன் இப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற படம் தான் ரெட்ரோ. இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு அலசுவோம். சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகர், ஒரு டைரக்டர் கையில் கிடைக்கிறப்ப அவரை என்னென்ன மாதிரி ஷேப் பண்ணலாம், அவரை என்னென்ன மாதிரி அவர்கிட்டேருந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் வாங்கலாம், என்ன ஒரு அழகான திரைப்படங்களை வெளியில் கொண்டு வரலாம். அதுக்கு அவர் கடந்த காலத்தில் நடித்த நிறைய படங்களை உதாரணமாக சொல்லலாம். கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த டைரக்டர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹைலி டிஸப்பாயிண்டட். படத்தோட ஒன்லைனர், சின்ன வயசுலேயே சூர்யா சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பாவை ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி கைவிடப்பட்ட சூர்யாவை ஜோஜு ஜார்ஜ் அவர் ஒய்ஃபை குழந்தை இல்லைங்கிறதுக்காக அடாப்ட் எடுத்து அவங்கள வளர்க்குறாங்க. இப்படி வளர்ந்துட்டே இருக்கிறப்ப சூர்யாவுக்கு சிரிக்கவே தெரிய மாட்டேங்குது, சிறு பையனாக இருக்கிற சூர்யாவுக்கு. ஸோ அவனை என்னென்னவோ வச்சு அவனை சிரிக்க வைக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது சாத்தியம் இல்லாமலே போயிடுது. ஸோ ஒரு தருணத்தில் அவனோட வளர்ப்பு தாய் இறக்குறப்ப அவன்கிட்ட சொல்கிறாங்க, நீ சிரித்தா ரொம்ப அழகாக இருப்ப, ஸோ சிரிக்க பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இறந்துடுறாங்க. ஸோ அந்த ஈமச் சடங்குகள் செய்யும்போது அவங்க அம்மாவை புதைக்கும் போது ஒரு பொண்ணு பக்கத்தில் சொல்கிறா, சோகமாக இருக்காத, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு, சிரித்து பழகிக்கோ, நீ சிரித்தா அழகாக இருப்பேன்னு. அவனுக்கு உடனே அவங்க அம்மா சொன்ன அதே டைலாகை இவளும் சொல்கிறாளே அப்படின்னு அவள் மேலே இனம் புரியாத ஒரு அன்பு வருது. ஸோ ரெண்டு பேர் பெருசாக ஒரு கட்டத்தில் அது காதலாகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதே சமயத்தில் சூர்யாவோட வளர்ப்பு தந்தைக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு கிட்டத்தட்ட 120 crore ஒர்த்துள்ள ஒரு கோல்டன் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கோடு வேர்டு உள்ள ஒரு பெரிய கடத்தல் விஷயத்தை சூர்யா அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சிடறாரு. ஸோ அதை கொடுக்க சொல்லி அவர் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போயிட்டே இருக்கிறப்ப சூர்யாவோட கல்யாண நாள் அன்னைக்கு சூர்யா ஒரு பெரிய சண்டையில் அவரோட கையை வெட்டி நிறைய பேரை கொலை பண்ணிடுறாரு. ஸோ கொலை பண்ண சூர்யாவை ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஜெயிலேருந்து காதலியை பார்க்குறதுக்காக ஜெயிலில் உள்ள ஜெயில் போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தப்பிச்சு அந்தமானில் அவரோட காதலி இருக்கான்ற நியூஸ் கேட்டு அங்கே தப்பிச்சு போகிறாரு. அங்கே போய் காதலியை சந்திச்சாரா, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத அதிகப்படியான குழப்பம் போட்டு குழப்பி நம்மளெல்லாம் ஒரு கொடுமை பண்ணியிருக்கிற படம் தான் இந்த ரெட்ரோ. 3 மணி நேரங்க டிக்கெட்டை வாங்கி உள்ளே வச்சு உங்களை கதவை சாய்ச்சிட்டு அடிப்பாங்க பாருங்கள், வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கதற உங்களை அடிப்பானுங்க. அந்த படம் தான் ரெட்ரோ. படத்தில் ஆறுதலான விஷயம்னா நான் 2 சீன் தான் சொல்லுவேன். படத்தில் மொதல் ஆஃப் 2வது ஆஃப்னு பிரிச்சுக்குவோங்க. மொதல் ஆஃப் அப்படியே உங்களை இழுத்துனே போகும், அப்படியே தூங்கி விழுவீங்க. அப்போ நம்ம சந்தோஷ் நாராயணன் என்ட்ரி கொடுப்பாரு கன்னிமா சாங்குன்றதோட. அந்த பாட்டு உங்களை அப்படி சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வைக்கும். நான் ரியலாக இந்த படத்தில் அதிகமாக என்ஜாய் பண்ணது சந்தோஷ் நாராயணங்கிற ஒரு பர்ஃபார்மர், ஒரு சிங்கர், ஒரு சூப்பர் டான்ஸர். எனக்கு ஐயோ ஒரு பாட்டு ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த பாட்டு முடியும் போது இருந்தது. இதில் என்ஜாய் பண்ண இன்னொரு சாங் ஜானி படத்தில் வந்திருக்கிற செனோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட்டார்ட் யூ லவ் மீன்னு இளையராஜாவோட ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை இளையராஜா ஏன் திருப்பி இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோங்கன்னா, இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பாட்டு வரும் யதார்த்தமாக கேஷுவலாக. அந்த படத்தில் அவ்வளோ சீன் ஷூட் பண்ணியிருக்காங்க. எந்த சீனை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல போட்டு இந்த பாட்டை போட்டிங்கனாலும் அந்த பாட்டுக்கு அந்த சீன் அப்படி சிங்க் ஆகுது. இதுதான் பவர் ஆஃப் லெஜெண்ட் இளையராஜாவோட மியூசிக். அப்படி உங்களை அந்த இடம் ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க. அதுவும் நீங்களாம் ஒரு லவ்வராக அந்த தேட்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங் வர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு கனெக்ட் வருங்கிறத நான் எழுதி கொடுக்குறேன். இந்த 2 சீன் தாங்க இந்த மொத்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணது. அதர்வைஸ் ஓவரால் படம் கொடுமை பண்ணி எடுத்துட்டானுங்க. நம்ம ஜெயராம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கெல்லாம் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க. சாப்ளினா சார்லின்னு ஏதோ ஒரு பேரை வச்சு அவரோட கெட்டப் நல்லா இருக்குது. நான் கூட அவர்கிட்ட ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து, பட் மனுஷனை பாராட்டி ஆகணும். அந்த கொடுமையான கேரக்டர் கூட அவரால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. இதில் நான் டேரக்டர் தான் குறை சொல்லுவேன், நம்ம நடிகரை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் அப்படி ஒரு கொடுமையான கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறதுங்கிறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். கார்த்திக் சுப்புராஜ் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா, வேறு ஊருக்கு போய் வெளிநாட்டில் போய் படம் எடுத்தால் மக்கள் பார்த்துருவாங்க, சந்தோஷ் நாராயணன் கொடுத்து கற்றுன்னு கத்தியா அங்கங்கே வச்சு வாசி அப்படின்னா மக்கள் என்ஜாய் பண்ணிடுவாங்கன்னு ஒரு தப்பான கணக்கு போட்டிருக்காரு. படத்தில் சீன்ஸோட கனெக்ஷன் இருக்கணுங்க. ஒரு சீனில் கூட
படத்தோட நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு எந்த சீனுமே அந்த எமோஷ்னல் கனெக்ட்னு சொல்லுவாங்க, அது சுத்தமாக இல்லை. திடீர்னு பார்த்தா அந்தமானுக்கு, திடீர்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா, திடீர்னு பார்த்தா தூத்துக்குடி, ஒரே அடி தடி கற்று, ஒரு பக்கம் சந்தோஷ் நாராயண, எல்லா எமோஷ்னல் சீனாக, ஃபைட்டிங் சீனாக எல்லாத்துக்கும் ஒரு சாங்கை போட்டுறாரு. அது அவர் ஒரு சாங்கை போட்டு அதில் ஒரு மியூசிக்கை அடி தடின்னு அடித்தா படம் ரெடின்ற மாதிரி ஒரு தப்பான கணக்கு வச்சுருக்காங்க. படத்தில் ஒருத்தரோட கேரக்டர் கூட சீரியஸாக எழுதப்படலை. பிரகாஷ்ராஜ் டோட்டலாக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் சுத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. இப்படி பர்ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாசர், எப்படி தான் நாசர் மாதிரி ஒரு பழுத்த நடிகர்லாம் இது ஒரு கேரக்டரு, இதில் நமக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளவு கொடுமையான கேரக்டர் அது. அது எப்படி ஒரு அது வில்லன் ஒரு ஜோக்கர் வருவான் பாருங்கள், பாவம் அவனுக்குலாம் இனிமேல் ஃப்யூச்சரில் வாய்ப்பு வருமானு தெரியல, அப்படி கொடுமையாக அவனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கார்த்திக் சுப்புராஜுங்கிற அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் ஒழுங்காக படத்தை எடுத்துகிட்டு போகலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். படத்தில் அந்த ஒரு ஜெயிலில் வர சாங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த மேரேஜ் சாங், கன்னிமா சாங்ஸ், இதை விட்டால் வேறு எதுவுமே நல்லா இல்லை. அந்த இளையராஜாவோட சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் ஃபைட்ஸு கீட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த ரியாலிட்டியோட கனெக்டே இல்லைங்க. நம்ம ஏதோ வேறு தேசத்தில் ஒரு அந்நியர்களோட ஒரு வேறு படம் பார்த்தா அப்படின்னு ஒரே நேரத்தில் ஒரு கொரியன் படம், ஒரு சைனீஸ் படம், ஒரு இந்தியன் படம், ஒரு இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் குழப்பி உங்களுக்கு வச்சா பார்க்க முடியுமா? ஒரு சீன் கூட ஒரு சின்சியராக ஒரு சென்சிட்டிவ் ஏங்க இப்போ ஒரு நேற்று வந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பாருங்களேன், அவ்வளோ லோ பட்ஜெட், பட் என்ன ஒரு எஃபோர்ட் அதில் தெரியுமா? ஒரு டேரக்டர் அந்த ஒவ்வொரு கேரக்டருடைய இதையும் எவ்வளோ டெப்த்தாக ரைட் பண்ணியிருக்காரு. அந்த ரைட்டிங் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்த்திக் சுப்புராஜ் ஒரு நல்ல ரைட்டர். இறைவி அப்படிங்கிற ஒரு படம், ஈவன் பீஸாலாம் நல்லா எழுதியிருப்பார். நான் அப்படி ரசித்த படம் ஜிகர்தண்டா. அவ்வளவு நல்ல படம் எடுத்த கார்த்திக் சுப்புராஜ் எங்கே போனார், தேடுங்கள், கார்த்திக் சுப்புராஜை காணவில்லை அப்படிங்கிறதான் டைட்டில் போடணும். இதோட கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கோல்டன் ஃபிஷ்னு சொல்லி ஒரு விஷயத்தை எல்லோரும் தேடிக்கிட்டே இருப்பானுங்க. நான் கூட நினச்சேன் ஏதோ கிலோவாக தங்கம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த ராக்கெட் லான்ச்சர்னு இருக்குல்ல, அது ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 500, 600, 1000 வச்சுருக்கானுங்க. அதை எங்கேயோ ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சு அதுதான் கோல்டு ஃபிஷ்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இது கோடு வேர்டு போல் அப்படின்ட்டு. கடைசியில் ஒரு சீன் வச்சுருக்கானுங்க பாருங்கள். அந்த ராக்கெட் லான்ச்சருங்கிறது ஒரு நல்ல வெல் ட்ரைன்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வயசான கேள்வி ஷோல்டரில் வச்சு அதை வில்ல மேலே அடிக்குங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு சூர்யா அப்படி உட்காந்துருப்பார் ஒரு தேர் மேலே. வாட் கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி இது? என்ன மாதிரி விசுவலைசேஷன்? கார்த்திக் சுப்புராஜோட சென்ஸ் அவ்வளவுதானா? நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபன்னியாக தான் இருக்கும். கடைசியில் ஒரு சீன் வரும், சிரிச்சே பழகாத ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள், அவங்க திடீர்னு அவங்க மனசில் சிரிப்பு வருதான். எப்போ இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு வில்லனை அடித்தவொடனே எல்லாருக்கும் சிரிப்பு வருதான். எல்லோரும் அந்த சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு ஷார்ட் எடுத்திருக்காங்க. அதை ஒரு மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நான்லாம் என்ன பாவம் பண்ணேன்டா, டிக்கெட் கொடுத்து தேட்டருக்குள்ளே 3 மணி நேரமாக எப்படா படம் முடியும், வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். கடைசியில் நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களாடான்ற மாதிரி கேட்க தோணும். அந்த அளவுக்கு கடைசி சீன்லாம் கொடுமை பண்ணியிருப்பானுங்க. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் சூர்யாவோட ஆட்டிடியூட், சூர்யாவோட காஸ்டியூம்ஸ், சூர்யாவோட ட்ரெஸ்ஸிங்ஸ், ரெட்ரோன்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த ரெட்ரோ என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெட்ரோன்றது எனக்கு புரியல. அப்பப்போ ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு அவங்களுக்கும் புரியாமல், பார்க்குற ஆடியன்ஸுக்கும் புரியாமல் ஏதேதோ போடுறானுங்க. அது என்னங்கிறது எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி படம் எடுக்கிறவங்க தாங்க ஒரு திறமையான டைரக்டர். எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அதோட பூஜா ஹெக்டேவோட அந்த சிம்பிள் லுக் வெரி நைஸ். பூஜா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக பேசுகிறதுக்கெலாம் இடம் இல்லை, பட் she looks stunning, she looks so beautiful. இது வரைக்கும் நடித்த படத்துல எனக்கு தெரிஞ்சு பூஜா ஹெக்டேவை ரொம்ப நான் அழகாக பார்த்தது இந்த படம் தான். அந்த கேரக்டரை she carry herself சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. சூர்யா அவங்களுக்கு உள்ள கெமிஸ்ட்ரி அங்கங்கே ஓரளவுக்கு நாட் டூ மச் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் எல்லா கேரக்டருமே, எந்த ஒரு கேரக்டருமே நீங்கள் தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது உங்கள் மனசில் நிற்கவே நிற்காது. தட்ஸ் ஆல் மக்களே. ரொம்ப ஹைலி டிசப்பாயிண்டட். சூர்யாவோட படம்னு சொல்லி காலையிலேயே போய் உட்காந்து படம் பார்த்தா 9 o'clock ஆரம்பித்த படம் 12 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. போதுன்னு ஆயிடுச்சு. அப்பா, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.